வந்தது, சிலுவை வந்தது. அடுத்தது பேதுரு தான் முதல் இந்த சபையை நாட்டினவர் ஸ்தாபித்தவர் என்ற ஒரு பெயர் வந்தது. ஆகையினால இயேசுக்கு செலவு வைக்க வேணான்ட்டீங்கப்பா, பேதுருக்கு ஒரு செலவு வைக்கலாம்ல. அது எப்படி ஆலயத்துக்குள்ள பேதுரு இயேசுவே வைக்க கூடாதுன்னா நீ ஆலயத்துக்குள்ள எல்லாம் வைக்க வேண்டாம், ஆலயத்துக்குள்ள நுழையும் போது அந்த வழியில வைக்கலாம்ல. இவர் தான் பேதுருன்னு தெரியும்ல, இவர் தான் யோவான்னு சொல்லுவாங்களே, இவர் தான் அந்திரேயான்னு சொல்லுவாங்களே. ஆகையினாலே அப்படி ஒரு வழிமுறையை அவர் கொண்டு வந்ததினாலே சிலைகள் எல்லாம் சபைக்குள்ளே வர ஆரம்பித்தது. சிலை உள்ளே வந்த உடனே சபையை நடத்தின பிதாக்கள் எல்லாம் சபையை விட்டு வெளியிலே போக ஆரம்பித்தார்கள். இவங்க வெளியில போக ஆரம்பித்த உடனே உள்ள போதிக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஆகையினாலே இந்த கான்ஸ்டன்டைன் மன்னனுக்கு பின்பாக வந்த பெனிடிக்ட் என்று சொல்லப்பட்ட இந்த கிறிஸ்தவர்கள் எல்லாரும் வெளியில போயாச்சு, ஆலயத்தில் ஜனம் இருக்குது, ஆனா போதிக்கிறதுக்கு சரியான ஆள் இல்லை. ஆகையினால இவர்களுக்காக நாம் ஒரு காரியத்தை செய்வோம் என்று சொல்லி இவர் என்ன பண்ணார், பெனிடிக்ட் என்ன பண்ணார்னா, எல்லா போதகமார்களையும் காட்டில் இருக்கிற ஊர்ல இருக்கிற ஆலயத்தை வெளியில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னாரா, உங்களுக்காக நான் ஒரு பெரிய ஒரு கட்டடத்தை கட்டி தருகிறேன், நீங்க என்ன பண்ணுங்க, அதுல இருங்க, ஊருக்கு வெளியிலே இருங்க, வாரம் வாரம் ஜனங்களுக்கு நல்ல வார்த்தைகளை போதிப்பதற்கு இங்க வந்து சர்ச்சில் போதிச்சுட்டு நீங்க போயிருங்க, எங்களுக்கு எப்படியாவது கர்த்தருடைய வார்த்தை வேணும் அப்படின்றதுக்காக அவர் ஏற்படுத்தின ஒரு வழிமுறை. அந்த வழிமுறையில் வந்த காலேஜில் யார் பிரதானமாக இருக்கிறார்களோ அந்த பிரதானமானவர்களை அப்பா என்று அழைக்கிற ஒரு வழக்கத்தை, பிரதானமாக இருக்கிற ஆசாரியன் நம்ம பைபிளை சொல்றோம் பாருங்க, அந்த மாதிரி அதற்கு பிரதானமாக இருக்கிற ஒருவருக்கு அப்பா என்ற ஒரு பெயர். அந்த அப்பாவை தான் மற்ற மொழிபெயர்ப்பிலே பப்பா என்று சொல்லுகிறார்கள். அந்த பப்பா தான் பின் நாட்களிலே போப் என்று வந்தது.